மக்களவை தேர்தல் கூட்டணி பற்றி தேமுதிகவுடன் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இழுபறி எதுவும் இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னை மீனம்பாக்கத்தில் நடந்த ஆலோசனைக்கு பிறகு தமிழிசை செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலுக்காக கிருஷ்ணகிரிக்கு கொண்டுவரப்பட்ட விவிபேட் இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஏற்கனவே கிருஷ்ணகிரி, பர்கூர், வேப்பனஹள்ளி, ஓசூர், தளி, ஊத்தங்கரை ஆகிய 6 சட்ட தொகுதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து கொண்டுவரப்பட்டு கிருஷ்ணகிரியில் உள்ள தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது இந்த வாக்கு இயந்திரங்கள் சேலத்திலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ளன. திருச்சி திருவெரும்பூரில் தேமுதிக சார்பில் ஒன்றிய கட்சி அலுவலகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. மலைக்கோவில் பகுதியில் திறக்கப்பட்ட இக்கட்டிடத்தை மாநகர மாவட்ட செயலாளர் டி.வி. கணேஷ் திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் மாநகர மாவட்ட தலைவர் அலங்காராஜ், பொருளாளர் மில்டன் குமார், அமைப்பு செயலாளர் தங்கமணி, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். உதகை அருகே கள்ளட்டி கிராமத்தில் புதியதாக திறக்கப்பட்ட அரசு மதுபான கடையை உடனடியாக அகற்றக் கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் இக்கடையால் இப்பகுதியில் 5 பேர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக கூறுகின்றனர். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை வழங்கக் கோரி விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பென்ஷன் கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. கோவை மாநகராட்சியின் 2019-20 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கையை மாநகராட்சி ஆணையர் சரவண்குமார் ஜடாவத் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், கோவையில் உள்ள 8 குளங்களில் 2 குளங்கள் சீரமைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு 5 குளங்கள் சீரமைக்கப்படும் என்றும் 35 இடங்களில் குப்பைகளை தரம் பிரிக்கும் உராமையங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த நிதியாண்டின் மொத்த வரவு 1817.67 கோடி ரூபாய் என்றும் செலவு 1812.93 கோடி ரூபாய் என்றும் உபரி செலவு 4.74 கோடி ரூபாய் என்றும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தொழிலதிபர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அறந்தாங்கியை சேர்ந்த அம்பிகா குழுமத்தின் உரிமையாளர் ரமேஷ்குமார் என்பவருக்கு திருச்சி, சென்னை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பினான்ஸ் நிறுவனங்கள் மற்றும் நட்சத்திர ஓட்டல்கள் உள்ளன. இந்நிலையில் திருச்சியிலிருந்து வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோர் ரமேஷ்குமாரின் வீடு மற்றும் அலுவலகங்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளில் சோதனை மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பூமிதி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராசிபுரத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மகா மாசி திருவிழா கடந்த 25ஆம் தேதி தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வாக நடைபெறும் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை மண்ணடியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு தண்ணீர் பந்தல் தொடங்கப்பட்டது. இதில் மாநில தலைவர் சும்சுல்ஹா ரஹ்மானி, மாநில துணைத் தலைவர் அப்துல் ரஹ்மான், மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஜூஸ் மற்றும் தர்பூசணி விநியோகம் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் அமைந்துள்ள நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு 108 வகையான காய்கனியை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. மாசி அமாவாசையொட்டி நடைபெற்ற இந்த சிறப்பு அபிஷேக அலங்காரத்தில் 1000 கிலோ எடை கொண்ட மா, பலா, வாழை, மாதுளை, கொய்யா, ஆப்பிள், திராட்சை, தக்காளி, கேரட், பீட்ரூட் போன்ற காய்கனிகளால் மாரியம்மன் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனை தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் அருகே உபயோகமற்ற ரயில் பெட்டி உதிரி பாகங்கள் கொட்டப்பட்ட பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோடை வெயிலின் காரணமாக உபயோகமற்ற ரயில் பெட்டி உதிரி பாகங்கள் அனைத்தும் நல்ல காய்ந்திருந்த நிலையில் இதற்கு சமூக விரோதிகள் சிலர் தீ வைத்ததாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் தீயானது மலமளவென பரவி கரும்புகை எழத் தொடங்கி நகர் முழுவதும் பரவியுள்ளது. இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி கடலூர் அனைத்து குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது கடலூர் பெருநகராட்சியில் குடிநீர் மற்றும் வீட்டு வரியை 3 மடங்கு உயர்த்தியதை கண்டித்தும், பொதுமக்கள் காசு கொடுத்து குடிநீரை வாங்கும் அவல நிலைக்கு தள்ளிய நகராட்சியை கண்டித்தும், கொசு தொல்லை, நாய் தொல்லையிலிருந்து பொதுமக்களை காத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே புனித சூசையப்பர் ஆலயத்தில் கிறிஸ்துவர்களின் தவக்காலமான சாம்பல் புதனையொட்டி சாம்பல் பூசி பிரார்த்தனை செய்யப்பட்டது. கிறிஸ்துவர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய 40 நாட்கள் தவக்காலமாக கடைபிடிக்கப்படுவதையொட்டி இந்த ஆண்டு குருத்தோலை தினத்தில் பயன்படுத்தப்பட்ட ஓலைகள் தீயில் எரிந்து கிடைத்த சாம்பலை நெற்றியில் பூசி தவக்காலம் தொடங்கப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்துவர்களின் நெற்றியில் பங்கு தந்தையர்கள் சாம்பல் அடையாளம் வரைந்தனர். வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி இரவு ஈஸ்டர் பண்டிகை திருப்பலி நடைபெறுகிறது. சென்னை அம்பத்தூர் அருகே புதியதாக திறக்கப்பட்ட மதுக்கடையை மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்பத்தூர் அடுத்த வாவின் பேருந்து நிலையம் அருகே புதியதாக மதுக்கடை திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மதுப்பிரியர்கள் குடிபோதையில் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் சாலையில் செல்லும் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வதாகவும் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு மதுக்கடையை அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏரியை ஒட்டியுள்ள 30 அடி அம்மனுக்கு பக்தர்கள் படையல் வைத்தும் பலி கொடுத்தும் நூதான முறையில் வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்விழாவில் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் தமிழ் விவசாய சங்கத்தின் மாநில ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழ் விவசாயிகள் சங்க மாநில தலைவர் நாராயணசாமி, மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளை புறக்கணித்து வருவதால் அவர்களை ஒருங்கிணைத்து தமிழ் விவசாயிகள் சங்கம் சார்பில் 2 நாடாளுமன்ற மற்றும் 3 சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும், தூத்துக்குடியில் உள்ள மீனவ சமுதாய மக்கள் வணிகர் சங்கத்தினர் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்கள் எங்களுக்கு ஆதரவு தர சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். விழுப்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் அமைந்துள்ள அங்காள அம்மன் ஆலயங்களில் மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் சிவன், அம்மன், காளி போன்று வேடமிட்டு முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் உரிய நேரத்திற்கு வராததால் நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மருத்துவமனையில் போதிய அளவிற்கு மருத்துவர்கள் இருந்தாலும் சரியான நேரத்தில் பொது சிகிச்சை பிரிவுக்கு வராமல் தாமதப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இதனால் கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள், பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள், முதியவர்கள், சிறுவர்கள் என பலரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தாமதமாக வரும் மருத்துவர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் அமாவாசையை முன்னிட்டு விஸ்வரூப ஆஞ்சநேய சுவாமிக்கு செந்தூர காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. மேலும் திரிசதி மற்றும் சகஸ்ராம அர்ச்சனையும் 1001 முறை ராமநாம ஜெயமும் நடைபெற்றது. பின்னர் கூட்டு பிரார்த்தனையுடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அருகே கிருஷ்ணாபுரம் ஓடக்கரையில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை பக்தர்கள் ஆரவாரத்துடன் கண்டு பரவசமடைந்தனர். இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. மகா சிவராத்திரியையொட்டி கோவை பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் அன்னதானம் நடைபெற்றது. தனியார் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இந்த அன்னதான நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அணைக்கரை கோட்டலம் கிராமத்திற்கு பள்ளி கட்டிடம் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தேவையான
வசதிகளை ஏற்படுத்தி தர கோரிக்கை விடுத்த நிலையில் அதிகாரிகள் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஊராட்சி பகுதியில் விதியை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவின்படி வில்பட்டி, பல்லங்கி, அட்டுமம்பட்டி, குறிஞ்சிநகர், பாத்திமா குருசடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கட்டிடங்களை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. அப்போது விதியை மீறி கட்டப்பட்ட 405 கட்டிடங்களின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு சீல் வைத்து பூட்டப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் மது மற்றும் போதை மறுவாழ்வு குறித்து விழிப்புணர்வு பேரணியும் மருத்துவ முகாமும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் கைகளில் மதுவால் ஏற்படுத்த பாதிப்புகள் குறித்து வசனங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு சென்றனர். மேலும் முக்கிய சுற்றுலா தலங்களில் உள்ள மருந்து கடைகளின் மருத்துவர்களின் அனுமதியின்றி மயக்க மருந்து, மாத்திரை போன்றவற்றை விற்பனை செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர்.